ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன படம் பார்க்க போறோம்னா 2024ல இப்போ ரீசெண்டா கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய நடிப்புல வெளியாயிருக்க ரகு தாத்தா. இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னா, படத்துல நம்ம கதாநாயகியோட பேரு கயல்விழி. இவங்க ஒரு எழுத்தாளர். அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு போராளியும் கூட. ஹிந்தியை எதிர்த்து போராடுறாங்க. இதனாலேயே இவங்க கல்யாணம் வேணாம்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல இவங்க கல்யாணம் பண்ணியே ஆகணுன்ற சுச்சுவேஷன் வருது. சரின்னு இவங்களும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க, இவங்க கல்யாணத்துல தான் இவ்வளோ பெரிய ட்விஸ்ட் வரும்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி என்ன ட்விஸ்ட் உங்களுக்கு நடந்துச்சு, இதுக்கப்புறம் என்னென்னலாம் அந்த படத்துல நடந்துச்சு அப்படின்றது தான் படத்துடைய மொத்த கதையே. வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனுக்கு போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம கதாநாயகியான கயல்விழி வீட்டை தான் காமிக்கிறாங்க. அவங்க அம்மா கயல்விழி கிட்ட வந்து, அம்மா ஒரு கடிதாசி வந்திருக்கு, நல்ல வரனா, கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க, அம்மா ஏம்மா திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்க, நான் தான் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டேன்ல, ஆனா அண்ணன் ஒருத்தன் வீட்டுல இருக்கான்ல அவனுக்கு பண்ணுங்க. பொம்பளை புள்ள உன்னை வீட்டுல வச்சுட்டு அவனுக்கு எப்படி கல்யாணம் பண்றது, அப்படி பண்ணா ஊர் நம்மளை பார்த்து சிரிக்காது அப்படின்னு சொல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்க தாத்தா, சேச்சே ஊரெல்லாம் சிரிக்காது, உலகமே சிரிக்கும், இப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க, ஒரு நாள் பாருங்க அவன் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இங்க நிக்க போறான். உடனே கயல்விழியோட அப்பா எங்கேயோ வெளியில போயிருக்காங்க. இப்ப அவர் வீட்டுக்குள்ள வந்துட்டு தாத்தா இருமிட்டு இருக்கத பாக்குறாரு. எப்ப பார்த்தாலும் இப்படி இருமிக்கிட்டே இருக்காது, டாக்டரை போய் பார்க்கலாம்ல, உடம்புக்கு முடியலன்னா டாக்டர் தான் பார்க்கணும், பின் இன்ஜினியரை பார்க்க முடியும், நீ போய் வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்கு வெளியில யாரோ கதவை தட்டுறாங்க. என்னன்னு போய் பார்த்தா நம்ம கயல்விழியோட அண்ணன் மாலைங்கழுத்துமா வந்து நிக்கிறாரு. உடனே அவர் அப்பா, ஏண்டா அமுக்குனிமா இருந்துட்டு இப்படி குடும்ப மானத்தையே வாங்கிட்டியடா, அந்த புள்ளையோட அப்பா அம்மா வந்து என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு என்னை பார்த்து கேட்டா நான் என்னடா பதில் சொல்றது. உடனே கயல்விழி, ஒன்னும் இல்லப்பா, சின்ன பிரச்சனை தான், உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, ஊரை கூட்டி பெருசா கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பேச்ச முடிங்க. நீ வாய மூடு, உன்னைய வச்சுட்டு எப்படி அண்ணனுக்கு கல்யாணம் பண்றது, இங்க பாரு நீ மட்டும் இப்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்கல நான் தூக்குல தொங்கிடுவேன். ஏண்டா போன மாசம் தான் விஷம் குடிச்சு சாவேன்னு, இந்த மாசம் தூக்குங்கிற, ஆனா எதையுமே பண்ண மாட்டேங்கிறியடான்னு தாத்தா சொல்றாரு. இவங்க அப்பா உடனே கோவமா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இவங்க அண்ணன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தாருல, அந்த பொண்ணு எங்க பசிக்குது போய் சாப்பிடுவோமா அப்படிங்குது. இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம கயல்விழி ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்க. அதே இடத்துக்கு செல்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வராரு. அவர் வந்து நம்ம கயல்விழி கையில ஒரு புக்கை கொடுக்குறாரு. என்ன செல்வா, அதுக்குள்ள இந்த புக்கை படிச்சு முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேனே. சரி நீங்க அந்த புக்கை கொஞ்சம் திறந்து பாருங்க அப்படின்னு உள்ள திறந்து பார்த்தா ஒரு சின்ன பேப்பர் இருக்கு. அதுல கடலூருக்கு ஜெயகாந்தன் என்றால் வள்ளுவன்பேட்டைக்கு காப்பா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இது என்னன்னா, நம்ம கயல்விழி இருக்க ஊர் பேர் தான் வள்ளுவன்பேட்டை. இவங்க ஒரு எழுத்தாளர் இல்லையா, இவங்க இருக்க காலகட்டத்தில் பெண்கள் பேர்ல புத்தகம் எழுதுனா யாரும் வாங்கி வாசிக்க மாட்டாங்க. அதனால காப்பா, அதாவது கயல்விழி பாண்டியன் அப்படின்னு உங்க அப்பா பேரையும் சைட்ல சேர்த்துக்கிட்டு ஒரு ஆம்பளை பேர்ல தான் இவங்க புக் எழுதிட்டு இருக்காங்க. கரெக்டா அங்க பஸ் வர இவங்க ரெண்டு பேரும் பஸ்ல ஏறி உட்காந்துடுறாங்க. நம்ம செல்வா கயல்விழி கிட்ட, ஏங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா ஒரு விஷயம் கேட்கணும், தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க நீங்களுமா, எல்லாரும் இதையே தான் கேட்குறாங்க. சரி நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க? ஆம்பளைங்க எப்போதும் லேட்டாக தானே கல்யாணம் பண்ணிப்பாங்க, பொண்ணுங்க தானே சீக்கிரமா கல்யாணம் பண்ணுவாங்க, நான் அந்த மாதிரி வழக்கமான பொண்ணு கிடையாது. சரி சரி ஏன் கோவப்படுறீங்க, தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னனால தானே நான் கேட்டேன், விடுங்க விடுங்க நான் ஒன்றும் தப்பாலாம் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கயல்விழி நேரா மெட்ராஸ் சென்ட்ரல் பேங்க்குள்ள போறாங்க. ஏன்னா இவங்க பேங்க்ல தான் வேலை செய்யறாங்க. அந்த பேங்க் மேனேஜரு அங்க ஒரு போர்டு இருக்கு, அதுல வந்து ஹிந்தி வேர்ட் ஆஃப் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி வேர்டை எழுதி போடுறாரு. அதை பார்த்தோன்னே நம்ம கயல்விழிக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. சார் வள்ளுவன்பேட்டையில இருக்க பேங்க்குக்கு எதுக்கு சார் ஹிந்தி வேர்ட் ஆஃப் டே? ஏமா நான் என்னமா பண்றது, ஹையர் ஆபீசர்ல இருந்து எனக்கு பிரஷர் பண்றாங்கம்மா ஹிந்தி கத்துக்கணும்னு சொல்லி. சார் முதல்ல போய் அதை அழிங்க சார் அப்படின்னு சொல்லி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. அந்த பேங்க்லயே பியூனா ஒருத்தர் வேலை செய்யறாரு. ஆளு பார்க்க ஜப்பான்காரமா இருக்காரு, ஆனா நல்லாவே தமிழ் பேசுறாரு. அவர் வந்து நம்ம கயல்விழி பக்கத்திலேயே மாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வேலை பார்க்கறாங்க. அவங்க கிட்ட வந்து, ஏன் கயல்விழி மேம்க்கு ஹிந்தினா பிடிக்காதா, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு கேட்க, உனக்கு கயல்விழிய ஒரு பேங்க் எம்ப்ளாயா தான் தெரியும், இதுக்கு முன்னாடி அவ என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா அப்படின்னு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. வள்ளுவன்பேட்டையில ரங்கநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் சபா ஒன்னு ஓபன் பண்ணிருக்காரு. அது என்ன சபானா, இங்க இருக்க மக்கள் எல்லாரும் ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்றதுக்காகவே ஓபன் பண்ண ஒரு சபா தான் அது. அந்த சபாவை நம்ம கயல்விழியும் அவங்களுடைய தாத்தாவும் சேர்ந்து போய் அடிச்சு நொறுக்கி அந்த சபாவையே இழுத்து மூடிட்டு வந்திருக்காங்க. நம்ம ரங்கநாதனும் வேற வழியே இல்லாம துண்டக்கான துணியை காணும்னு மெட்ராஸ்க்கே போயிருக்காரு. இங்க நம்ம செல்வாவை காமிக்கிறாங்க. செல்வாவோட அம்மாவோ, இங்க பாருப்பா உனக்கு எத்தனையோ பொண்ணு பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு, படிச்ச பொண்ணு தான் வேணுங்கிற, நான் எங்க தான்ப்பா போறது அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம செல்வா, நீ எங்கேயும் போய் தேட வேணாம், போனாலாம் நான் பாத்துக்கிறேன், நீ பாத்துக்கிறியா அப்படின்னா, நான் பாத்துக்கிறேன்னா பாத்துக்கிறேம்மா அப்படின்னு கயல்விழிய மனசுல வச்சுக்கிட்டு இவரு நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு. இந்த பக்கம் நம்ம தாத்தா இருமிக்கிட்டே இருந்தாருல, இப்ப சந்திரசேகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரை பார்க்க வராரு. அந்த டாக்டரோ நம்ம தாத்தா கிட்ட, என்ன தாத்தா அடிக்கடி இப்ப ஆளே காணவங்க அப்படின்னு கேட்க,
ஏய் இது என்ன பொண்ணு கொடுத்த விடா அடிக்கடி வந்து விருந்து சாப்பிட்டு போறதுக்கு ஆஸ்பத்திரியா முடியலைன்னா தான் வருவாங்க. சரி தாத்தா உட்காருங்க. என்ன பண்ணுது? வயிறு எரியுது. யாரை பார்த்து தாத்தா? ஏய் சாப்பிட்டா வயிறு எரியுதுடா, எதுவும் செரிக்க மாட்டேங்குது, என்னன்னு பாரு அப்படின்னோன்னா அவரும் செக் பண்ணிட்டு வயிறு ரொம்ப வலிக்குதா தாத்தா? ஆமா வலிக்குது. அப்போ ஒன்று பண்ணுங்க, இந்தாங்க இந்த சீட் எடுத்துட்டு போய் டவுன் ஆஸ்பத்திரியில் கொடுங்க, அவங்க டெஸ்ட் பண்ணி தான் சொல்ல முடியும், இங்கே நம்ம கிட்ட எந்த ஃபெசிலிட்டியும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அடுத்த நாள் நம்ம கைல்வெளி ஆஃபீஸ்க்கு போக மேனேஜர் கூப்பிட்டு விடுறாரு. என்ன சார் கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்க, கைல்வெளி நம்ம ஆஃபீஸில் யார் யாருக்கெல்லாம் ப்ரொமோஷன் கொடுக்கலான்னு ஒரு லிஸ்ட்டு கேட்டாங்க, நான் உன் பேரையும் ஆட் பண்ணியிருக்கேம்மா. சார் ரொம்ப சந்தோஷம் சார், தேங்க்யூ. ஆனால் ஒரு 2 கண்டிஷன் மட்டும் இருக்குமா. என்ன சார்? மொதல் கண்டிஷன், ப்ரொமோஷன் ஆகிட்டா இங்கே வேலை பார்க்க முடியாது, கொல்கட்டாக்கு தான் போகணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் போய்க்கிறேன். 2வது கண்டிஷன், அதை சொல்லதாமா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. சார் என்ன சார் நீங்கள் என்ன பார்த்து பயந்துக்கிட்டு, சும்மா சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை, ஒரு ஹிந்தி எக்ஸாம் மட்டும் எழுதி பாஸ் பண்ணாதான் ப்ரொமோஷன் கிடைக்குமா. எது ஹிந்தி எக்ஸாமா? சார் நான் யார் என்னன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஹிந்தி எக்ஸாம் எழுதி தான் அந்த ப்ரொமோஷன் வேணும்னா எனக்கு அப்படிப்பட்ட ப்ரொமோஷனை வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கைல்வெளி இப்போ நேராக வீட்டுக்கு வந்தா ஆல்ரெடி இவங்களை பொண்ணு பார்க்கறதுக்காக ஒரு கும்பல் வீட்டில் உட்காந்துருக்கு. இவங்க உள்ளே போன உடனே இங்கே பாருங்க, நான் மரியாதையே சொல்லும்போதே எந்திரிச்சு வெளியில் போயிடுங்க, எனக்கு இப்போ கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ளையோட அப்பா உடனே என்னம்மா வந்தவொடனே இப்படி பேசுகிற, பொண்ணா அடக்கொடக்கமாக பேசுமா அப்படிங்க. அவர் நல்லா வளன்னு மொட்டை அடிச்சிட்டு இருக்காரு. இங்கே பாரு, மொட்டை மண்டையில் அடிச்சு உடச்சிருவேன், மரியாதையே வெளியில் போயிடு அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. நம்ம கைல்வெளியோட அப்பா, இங்கே பாருமா நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வை, ஒரு நாள் நான் தூக்கில் தொங்கிடுவேன், அப்பா சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, போய் தொங்குங்க அப்படின்ட்டு உள்ளே போயிடுறாங்க. நம்ம தாத்தா டவுன் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துட்டு வந்தார் இல்லையா, அதோட ரிப்போர்ட் இப்போ வந்திருக்கு. நம்ம தாத்தா உடனே சந்திரசேகரை பார்க்க போறாரு. நம்ம தாத்தா டாக்டரை பார்த்து, நீ ஏன் மனச்சிக்கல் வந்த மலைப்பாம்பு மாதிரி உட்காந்துருக்க, என்னாச்சு, ரிப்போர்ட் வந்துருச்சா? தாத்தா ரிப்போர்ட் வந்துருச்சு. உங்க கூட யாராவது வந்திருக்காங்களா தாத்தா? இது என்ன ஃபங்க்ஷனா எல்லாரையும் கூட்டிட்டு வர்றதுக்கு, என்ன ஆச்சு அதை முதல்ல சொல்லு. இல்லை தாத்தா உங்களுக்கு ஸ்டொமக் கேன்சர் வந்திருக்கு. அப்படின்னா புத்துநோய் தாத்தா? என்னையா சொல்கிற? இங்கே ஒரு விளையாடாத. இல்லை தாத்தா உண்மையிலேயே உங்களுக்கு புற்றுநோய் தான் வந்திருக்கு. தாத்தா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, மெட்ராஸ்க்கு போனால் இதை குணப்படுத்திடலாம். புத்துநோய் வந்திருக்குங்கிற, அப்புறம் எப்படியா குணப்படுத்த முடியும்? நீ எத்தனை நாள் உயிரோடு இருப்பேன் அதை மட்டும் சொல்லு. தாத்தா குணப்படுத்திடலாம் தாத்தா. போயா அப்படின்ட்டு நம்ம தாத்தா சோகமாக வெளியில் வராரு. அவர் இந்த விஷயத்த வீட்டில் சொல்ல, நம்ம கைல்வெளியோட அப்பா தாத்தா கிட்ட, அப்பா ஒன்றும் கவலைப்படாதீங்க, மெட்ராஸ் போனால் கண்டிப்பாக குணப்படுத்திடலாம். இல்லைப்பா வேணாம், எனக்கு 70 வயசு மேலே ஆயிடுச்சு, இனிமே என்ன காப்பாத்துறேன்னு சொல்லி காசை கரியாக்காத, பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைன்னு சொல்லிடுறாரு. ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 3 ஆசை இருக்குப்பா, சொல்லுங்கப்பா நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம். ஒன்றும் இல்லைப்பா, மொதல் ஆசை சென்னைக்கு போய் பிரியாணி சாப்பிடணும். அப்புறம் 2வது ஆசை வாத்தியார் எம்ஜிஆர் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். 3வது ஆசை தான் நான் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம கைல்வெளி உடனே, தாத்தா சொல்லுங்க தாத்தா அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லடா, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும் தாத்தா அப்படின்னு. அடுத்த நாள் நம்ம கைல்வெளி இதெல்லாத்தையும் போய் மாமி கிட்ட சொல்ல, சரிடா கையில் அழுகாத, தாத்தாக்கு ஒன்றும் ஆகாது. அட நான் அதுக்கு அழுகலை, தாத்தாக்கு வயசாயிருச்சு, என்னைக்கானாலும் போய் சேரதான் போறாரு. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி கல்யாணம்னு என் தலையில் குண்டை போட்டு போயிட்டாரு. இப்போ நம்ம கைல்வெளி கிட்ட வரிசை அந்த ஜில்லாவில் இருக்க எல்லா மாப்பிளையும் கொண்டு வந்து காமிக்கிறாங்க. நம்ம கைல்வெளி வேணான்னு சொல்லிடுறாங்க. இப்போதான் நம்ம கைல்வெளிக்கு ஒன்று தோணுது, செல்வா இருக்கார் இல்லையா, அவரும் இவங்களும் ஆல்ரெடி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு, அவரை பற்றி இவங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம செல்வாவோ ஒரு முற்போக்கு சிந்தனையாளர். ஸோ நம்ம ஏன் இவரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு காஃபி ஷாப்பில் வச்சு, செல்வா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க, அங்கே கட் பண்ணா இப்போ நமக்கு ரங்கநாதனை காமிக்கிறாங்க. அவர் ஒரு ஆஃபீஸ்க்கு போய், வள்ளுவன்பேட்டையில் இருக்கிற சபாவை திறக்க சொல்லி எத்தனை வாட்டியை மனு கொடுக்கறது, என்னாச்சு மனு, அந்த மனுவெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, நீ ஏன் அந்த சபாவை பிடிச்சே தொங்கிட்டு இருக்க, மெட்ராஸ்க்கு வந்தீங்கன்னா இங்கே உனக்கு வேலை போட்டு தரோம், அப்படியெல்லாம் அந்த சபாவை விட முடியாது, அந்த சபாக்காக என் வாழ்க்கையவே நான் அர்ப்பணிச்சிருக்கேன், போகிறேன், நான் நேராக போய் அந்த அம்மா கிட்டே கேட்குறேன் என்னாச்சுன்னு அப்படின்னு கோபமாக பேசுகிறாரு. அடுத்த நாள் வழக்கம் போல் நம்ம கைல்வெளி பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்க, அங்கே செல்வாவும் வராரு. இவங்க கேட்டாங்கல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதை பற்றி இவர் எதுவுமே பேசாமல் அவர் பாட்டுக்கு நேற்று நீங்கள் எழுதின புக்கை படித்தேன், சே என்னம்மா எழுதுறீங்க, ஆனால் அதில் கள்ளத்தொடர்பை பற்றி எழுதியிருந்தீங்களே, அதில் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. ஏன் இல்லை? அப்போ கள்ளத்தொடர்பு வச்சுக்கிறது சரின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அது நான் சரின்னு சொல்லலை, ஆணையும் பெண்ணையும் சமமாக ட்ரீட் பண்ணணும்னு தான் சொல்கிறேன். சரி கோவப்படாதீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையல் இப்போ செல்வா பக்கத்தில் போய், நேற்று நான் காஃபி ஷாப்பில் ஒரு விஷயம் சொன்னேனே அது அப்படின்னு கேட்க போக, பக்கத்தில் நம்ம கையலோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு. கையலு எப்படி இருக்க, நீ ஏன் சுமன் கல்யாணத்துக்கு வரவே இல்லை, அவன் பொண்ணு எங்கன்னு கேட்டானோ இல்லையோ, நீ எங்கன்னு கேட்டு உயிரை வாங்கிட்டான், கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன்டா அதான் வர முடியல அப்படின்னு செல்வா கிட்ட, இது என் காலேஜ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. செல்வா அவராக எந்திரிச்சு நான் செல்வா கைல்வெளியோட வருங்கால கணவர் அப்படின்னு புதுவிதமான ஒரு டெக்னிக்கில் ப்ரொப்போஸை பண்ணுறாரு. அப்படியே ஒரு பாட்டை போட்டு நம்ம கைல்வெளி அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு, இதுதான் என் வருங்கால கணவர் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த பக்கம் நம்ம தாத்தாவை ட்ரீட்மெண்ட்காக சென்னைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் நடந்து முடிக்க இப்போ வீட்டில் நிச்சயதார்த்தம் நடக்குது. நம்ம கைல்வெளியை, ஏம்மா மாப்பிள்ளை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா அப்படின்னு சொல்ல, எதுக்கு காலில் விழுகணும்,
ஆண் பெண் ரெண்டுமே சமந்தான், அதெல்லாம் காலில் விழுக முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சரி நாளை ஆகுது, தட்டை மாத்துங்கோ அப்படின்னு சொல்ல நம்ம கயல்விழி உடனே, எங்க அத்தை வெளியில உட்காந்துருக்காங்க, நல்ல காரியம் நடக்கும்போது அவங்க எதுக்கு? சே, பெரியாரோட புக்கெல்லாம் படிக்கிறேன்னு சொல்றீங்க, என்ன இப்படி நடந்துக்கிறீங்க? இல்ல இல்ல, அம்மா வரதில்ல, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, அத்தையும் மாமாவும் ஏதாவது தப்பா எடுத்துப்பாங்களோன்னு தான். முதல்ல அத்தையை வர சொல்லுங்க அப்படின்னோடனே நம்ம செல்வாவும் அம்மா உள்ள வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. எதனாலன்னா இவங்க அம்மா ஒரு விதவை, அதனாலதான் இங்க உட்காரக்கூடாதுன்னு அவர் நினைச்சிருக்காரு. நம்ம கயல்விழியோட அப்பா வரதட்சணை கொடுக்கறது ஒரு சம்பிரதாயம், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க கேளுங்க, நாங்க செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கும் நம்ம கயல்விழி வரதட்சணையா? வரதட்சணை கேட்கறதும் குற்றம், வாங்குறதும் குற்றம், வரதட்சணையெல்லாம் யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. நம்ம செல்வாவோட அம்மாவும் ஆமாங்க, எதுவும் வேணாம், என் பையனை உங்க பொண்ணு பத்திரமா பாத்துக்கிட்டாலே போதும்னு சொல்லிடுறாங்க. ஒரு வழியா தட்டை மாத்திக்கிட்டு நிச்சயதார்த்தமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது. என்னதான் மாப்பிள்ளை வீட்டுல வரதட்சணை வேணாம்னு சொன்னாலும் நம்ம கயல்விழியோட அப்பா மாப்பிள்ளையை கூப்பிட்டு, மாப்பிள்ளை வரதட்சணைங்கிறது ஏன் வரதட்சணை நீங்க பாக்குறீங்க, ஒரு அன்பளிப்பா பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூட்டியை வாங்கி கொடுக்கறாரு. அடுத்த நாள் நம்ம கயல்விழி, செல்வா, அந்த மாமி எல்லாரும் அந்த காஃபி ஷாப்ல ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. செல்வா சார், நீங்க ரொம்ப லக்கி தெரியுமா, கயல்விழி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, ப்ரொமோஷன் ஆனா அவ கொல்கட்டா போலாம், ஆனா ஹிந்தி எக்ஸாம் எழுதணுங்கிற ஒரே காரணத்துக்காக கொள்கை தான் முக்கியம்னு ப்ரொமோஷனையே தூக்கி போட்டவ, பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைச்சிருக்கான்னு. ப்ரொமோஷனா? ஆமா சார், அங்க போனா 450 ரூபா சம்பளம். ஓஹோ அப்படின்னு சொல்ல நம்ம கயல்விழியும், எங்க பேசாம நம்ம கொல்கத்தாக்கே போயிடலாமா, அங்கதான் நிறைய பப்ளிஷர்ஸ் இருக்காங்க, அங்க போனா நானும் நிறைய புத்தகங்கள் எழுதலாம், என்ன சொல்றீங்க? இல்ல வேணாம், எதுக்கு அங்கெல்லாம் போய்கிட்டு, என்னதான் வெளியூர் அங்க எங்கன்னு போனாலும் சொந்த ஊர்ல இருக்க சுகம் வருமா? அது மட்டும் இல்ல, இங்க நமக்கு நிறைய வேலை இருக்கு, நம்ம ஊருக்கு மின்சாரமே இல்ல, நம்ம ஊருக்கு மின்சாரம் கொண்டு வரணும், இது மாதிரி எவ்வளவு வேலை இருக்கு, அங்கெல்லாம் போவேனா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப காஃபியை குடிச்சிட்டு வெளியில வந்து பில்லு கட்டும்போது, நீங்க இருங்க நான் பில்ல கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கயல்விழி காசை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்தா நான் தான் கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு செல்வா சொல்லிட்டு இப்போ 3 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ டாக்டர் வீட்டுக்கு வந்து தாத்தாவை பார்த்துட்டு, தாத்தா என்ன நடக்குதுன்னே புரியல தாத்தா, தெரியும்டா நீ டாக்டரே இல்லைன்னு எனக்கு அப்பவே தெரியும் தாத்தா, அந்த தெரியல இல்ல தாத்தா, உங்களுக்கு உடம்பு அவ்வளோ நல்லா குணமாகிட்டே வருது, அதான் எனக்கு எப்படின்னே புரியல. சே, கயலுக்கு நிச்சயம் ஆனதுக்கே இவ்வளவு குணமாயிருக்காருன்னா கல்யாணம் ஆனா முழுசா குணமாயிருவாரு அப்படின்னு கயலோட அம்மா சொல்றாங்க. அடுத்த நாள் நம்ம தாத்தா செல்வாவை கூப்பிட்டு, இங்க பாருங்க தம்பி, கயல்விழி மேல நான் அவ்வளோ பாசம் வச்சிருக்கேன், அவ கண் கலங்குனானா என்னால தாங்க முடியாது, நீங்க அவளை நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் கூப்பிட்டு சொல்றேன், அவளை பத்திரமா பாத்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் ஆபீஸ்ல நம்ம கயல்விழி போய் உட்கார அவங்களுக்கு ஒரு லெட்டர் வருது. ஆனா பேரு அட்ரஸ் எதுவுமே போடல, ஒரு மொட்டை கடிதாசி வருது. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, காப்பா அப்படின்ற பேர்ல இவ்வளவு நாள் புக் எழுதிட்டு இருந்தது ஒரு பொம்பளை தான் அப்படின்னு சொல்லி அந்த கடிதாசியில எழுதியிருக்கு. மாமி இங்க பாருங்களேன், வல்வன்பேட்டையில இருந்து யாரோ ஒருத்தர் காப்பான்றது ஆம்பளை இல்ல பொம்பளை தான்னு ஒரு லெட்டர் அமைச்சிருக்காங்க, எனக்கு என்னன்னே புரியல. என்னடி சொல்ற, குடு. அட ஆமா, உனக்கு நல்லா தெரிஞ்ச யாரோ தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க, மாமி அந்த லெட்டர் ஒரு நிமிஷம் கொடுங்க அப்படின்னு அந்த ஹேண்ட் ரைட்டிங்கே பார்க்குறாங்க. இப்போதான் நம்ம கயல்விழிக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஸ்டார்டிங்கில் நம்ம செல்வா கொண்டு வந்து ஒரு சின்ன பேப்பரை கொடுத்துருப்பாரு இல்லையா, கடலூருக்கு ஜெயகாந்தன் என்றால் வள்ளுவன்பேட்டைக்கு காப்பா அப்படின்னு, அந்த பேப்பர் எடுத்து பார்க்குறாங்க. 2 ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒரே மாதிரி இருக்கு. நம்ம கயல்விழி உடனே நேரா செல்வாவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா செல்வா இல்ல. அத்தை, அவர் எங்கத்த அப்படின்னு கேட்க, அவன் இங்க இல்லையம்மா, வெளியில வேலையா போயிருக்கான். ஓ அப்படியா, பரவாயில்லத்த, அவருக்கு பிறந்த நாள் வருதுல்ல, அதுக்காக ஒரு புக்கு கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன், அவர்கிட்ட என்ன புக்கெல்லாம் இருக்குன்னு நான் பார்த்துட்டேன்னா அவர்கிட்ட இல்லாத புக்கை நான் கிஃப்ட் பண்ணிடுவேன். அப்படியாம்மா, சரிம்மா, உள்ளதான் இருக்கு, நீ போய் பாரு அப்படின்னு சொல்ல நம்ம கயல்விழியும் உள்ள போய் பார்க்குறாங்க. அங்கே நிறைய புக்கு இருக்கு. ஒன்று எடுத்து பார்த்துட்டு அவர் டேபிளில் ஒரு டைரியும் இருக்கு. அந்த டைரி எடுத்து இப்போ படிச்சு பார்த்தா அப்பதான் செல்வாவோட சுயரூபம் என்னன்னே தெரிய வருது. டைரியோட பக்கத்திலேயே பெண்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா தலை மேலே ஏறி உட்காந்துருவாங்க அப்படின்னு எழுதியிருக்கு. கள்ளத்தொடர்பை பத்தி எப்படி இவ்வளவு தெளிவாக எழுத முடியும்? கையில் பேனா கிடைத்தால் என்ன வேண்டாலும் எழுதுவதா? இந்த எழுத்திற்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன், கல்யாணமாகட்டும், பொறுத்திரு செல்வா அப்படின்னு அடுத்த பக்கத்தை திருப்பினா, யார் அந்த சுமன்? கல்யாணம் என்று அவன் பொண்டாட்டியை தேடாமல் உன்னை இவ்வளோ ஆவலாக தேடி இருக்கிறான். கல்யாணமாகட்டும், பொறுத்திரு செல்வா அப்படின்னு இப்ப அடுத்த பக்கத்தை திருப்பினா, பெண்கள் உடன்கட்டை ஏற வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு நான் மோசமானவன் அல்ல, ஆனால் தாலி ஏறும் ஒரு நல்ல காரியம் நடக்கும் பொழுது தாலி இழந்தவள் ஒரு தாயாக இருப்பினும் அவள் அந்த இடத்தில் வந்து அமரலாமா? கூடாது. கல்யாணமாகட்டும், பொறுத்திரு செல்வா அப்படின்னு இப்ப அடுத்த பக்கத்தை திருப்பினா, வரதட்சணை என்றால் என்ன? நீ வீட்டுக்கு வருவதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு தட்சணை. உன் வாழ்நாள் மீதமும் என் வீட்டில் இலவசமாக தங்கிக் கொண்டு இலவசமாக சாப்பிடுவதற்கு நீ கட்டக்கூடிய ஒரு முன்பணம். இதில் என்ன தவறு இருக்கிறது? கல்யாணம் முடியட்டும், பொறுத்திரு செல்வா அப்படியே அடுத்த பக்கத்தை திருப்பினா, உன்னையே கட்டிக்க போகும் நான் நீ குடித்த காஃபிக்கு பில்லை கட்ட மாட்டனா? சம்பாதிக்கும் திமிர் அல்லவா? அதிலும் நீ கொல்கட்டாக்கு சென்று விட்டால் என்னை விட அதிகமாக சம்பாதிப்பாய். அப்பொழுது நான் மீசை எடுத்துவிட்டு பூவும் பொட்டும் வைத்துக்கொண்டு உனக்கு பணிவிடை செய்ய வேண்டுமா? எதை வேணாலும் அனுமதிப்பேன், ஆனால் இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். கல்யாணமாகட்டும்,
பொறுத்திரு செல்வா அப்படின்னு எழுதியிருக்க எல்லாத்தையும் இவங்க படிச்சு முடிக்க, என்னடா இப்படி ஒரு சைக்கோ கிட்ட வந்து மாட்டிக்கிட்டமேனு அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இத போய் நம்ம கயல்வெளி அண்ணன்கிட்டயும் அன்னைக்கிட்டையும் சொல்றாங்க. அவங்க அண்ணியோட பேரு கோதை. அவங்க உடனே, சி இப்படிப்பட்டவனா அவன், எப்படி வாழைப்பழம் மாதிரி பேசி நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கான். சரி, இப்ப இந்த விஷயத்த தாத்தா கிட்ட எப்படி சொல்றது, அவர் நொறுங்கிடுவாரு. அதான் நீ எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா கண்டிப்பா நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். புதக்குழின்னு தெரிஞ்சே யாராவது இப்போ உள்ள விழுவாங்களா? இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், ஏதாவது ஐடியா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க, அவங்க அண்ணன் உடனே, பேசாம நான் போய் தாத்தா கிட்ட சொல்லிடுவா. ஏய், நம்மள யார் போய் சொன்னாலும் தாத்தா நொறுங்கிடுவாரா, வேற என்ன பண்ணலாம்? பேசாம செல்வாவே போய் இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்ல வச்சுட்டா அவன் எப்படி சொல்லுவான்? இவ்வளோ பிளான் பண்ணி நம்ம எல்லாரும் ஏமாத்தினவன் இந்த கல்யாணம் வேணான்னு அவ்வளோ ஈஸியா சொல்லிடுவான். அதுவும் கரெக்டு தான். இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்பதான் அவங்க அண்ணன் உடனே, பேசாம நீ அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி கொல்கட்டாக்கு போயிடு. அங்கே போனால் நீ அவனை விட அதிகமாக சம்பளம் வாங்குவ. ஆட்டோமேட்டிக்காக நம்மளை விட அதிகமாக சம்பளம் வாங்குற பொண்ணை நம்ம இது கல்யாணம் பண்ணணும்னு அவனே வேணான்னு சொல்லிடுவான். என்ன ஓகேவா அப்படின்னு சொல்ல, அடுத்த நாள் காலையில் நம்ம கயல்வெளி நேராக மேனேஜரை போய் பார்த்து, சார் நானும் அந்த எக்ஸாம் எப்படியாச்சும் எழுதுறேன் சார். கயல்வெளி, நீ அப்படி சொல்கிற, என்ன இந்த திடீர் மாற்றம்? சார் கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ், நானும் ஹிந்தி கற்றுக்கிட்டு அந்த எக்ஸாம் எழுதுறேன். ஆனால் ஒரே ஒரு ஹெல்ப் சார், நான் ஹிந்தி கற்றுக்கிறேன்னு ஊருக்கு தெரிஞ்சா என் மானமே போயிடும். தயவு செஞ்சு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க சார். சே, நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் போய் ஹிந்தி படிக்க ஆரம்பிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. நம்ம கயல்வெளியும் ஹிந்தியை படித்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு சுத்தமாக புரியலை. ஐயோ, இது என்ன மொழி, இதெல்லாம் எப்படி தான் படிக்கிறாங்க, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அங்கே ஒரு பியூனு ஜப்பான்காரன் இருக்கான்னு சொன்னேன்ல, அவன் உள்ளே வந்து பார்த்துட்றான். டே தயவு செஞ்சு நான் ஹிந்தி படிக்கிறேன்னு யார்ட்டையும் சொல்லிடாதரா. மேடம், நான் எதுக்கு மேடம் சொல்ல போகிறேன், நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். சரி, உனக்கு எப்பறம் இவ்வளோ நல்லா தமிழ் தெரியுது? அதை விடு, அப்போ உனக்கு ஹிந்தியும் தெரியும் தானே? தெரியும் மேடம். சூப்பர். இங்கே பாரு, ஆஃபீஸ் டைம் முடிஞ்ச உடனே டெய்லி இதே இடத்துல நம்ம சந்திக்கலாம். நீ எனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடு, ஓகேவா? சரி மேடம், சொல்லித்தரேன் அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. நைட்டு வீட்டில் நம்ம கயல்வெளி அண்ணன்ட்டையும் அன்னிக்கிட்டையும் புலம்புறாங்க. ஹிந்தி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் எப்படி பாஸ் ஆக போகிறேனே தெரியல அப்படின்னு சொல்ல, உடனே கோதை, கையில் நம்ம ஒன்று பண்ணுவோமா, எங்கள் குடும்பத்துக்கு வேண்டிய ஒருத்தர் லாரி டிரைவராக இருக்காரு. இந்த பிரச்சனைக்கும் அந்த லாரி டிரைவருக்கும் இப்போ என்ன சம்மந்தம்? சம்மந்தம் இருக்குது. 500 கொடுத்தா போதும், அவர் யாரை வேணாலும் அடிச்சு தூக்கிடுவார். எங்கள் அம்மா நிறைய தடவை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏ இருமா, டே அண்ணா, எங்கிருந்துடா பிடிச்ச உங்களை, ஆளை விடுங்க சாமி அப்படின்ட்டு நம்ம கயல்வெளி எந்திரிச்சு போயிடுறாங்க. ஆஃபீஸில் ஒரு பியூன் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் சாம்பிள் டெஸ்ட் மாதிரி இவராக கொஷின் பேப்பர் ரெடி பண்ணி நம்ம கயல்வெளிகிட்டே கொடுக்குறாங்க. அவங்களும் எழுதி கொடுத்துட்டு மார்க்கை பார்த்தா முட்டை மார்க் வாங்கியிருக்காங்க. மறுபடியும் நம்ம கையில் அண்ணன்கிட்டே வந்து, டே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலடா, எப்படி தாண்டா இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிறது? ஒன்று பண்ணுவோமா, உனக்கு பதிலாக ஹிந்தி தெரிஞ்ச யாரையாவது இந்த எக்ஸாம் எழுத வச்சுட்டா, டேய் என்ன ஃப்ராடு பண்ண சொல்கிறியா? அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கயலோட அப்பா டக்குன்னு கதவை தட்டி, டேய் தாத்தா மயக்கம் போட்டு விழுந்துட்டாரா, டக்குன்னு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகலாம் வாங்கன்னு சொல்லி இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. கயலோட அப்பா செல்வாக்கும் இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ண, செல்வா அங்கே வந்துடுறாரு. அப்பா, இவர் எதுக்குப்பா இங்கே வர சொன்னீங்க? அதெல்லாம் உனக்கு ஒன்றும் புரியாது, அமைதியாருன்னு சொல்லிடுறாரு. செல்வா டாக்டர் கிட்ட, தாத்தாக்கு நாளுக்கு நாள் உடம்பு ரொம்ப மோசமாயிட்டே போகுது, நம்ம ஏன் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டு கல்யாணத்தை சீக்கிரமே நடத்தி முடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்ல, நம்ம கயலோட அப்பா, மாப்பிள்ள அதுவும் சரிதான் மாப்பிள்ள, நம்ம கல்யாணத்தை சீக்கிரமே பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்க. இங்கே நம்ம கயலுக்கு வயிற்ற கலக்க ஆரம்பிக்குது. அடுத்த நாள் மேனேஜரை பார்த்து, சார் இந்த எக்ஸாமை கொஞ்சம் எனக்காக முன்னாடியே தள்ளி வைக்க முடியுமா? எது, எக்ஸாமை முன்னாடி தள்ளி வைக்கணுமா? என்னம்மா பேசுறீங்க, என்னாச்சு? இருங்க சார், நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். முன்னாடி ஹிந்தி எக்ஸாமுக்கு அப்புறம் கல்யாணம் இருந்துச்சு, இப்போ கல்யாணம் முன்னாடி வந்துருச்சு, ஹிந்தி எக்ஸாம் பின்னாடி போயிருச்சு. அதனால தான் சார் கேட்குறேன், என்ன கல்யாணம், என்ன ஹிந்தி எக்ஸாம், எனக்கு எதுவுமே புரியலையே. சார், கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால் ஹிந்தி எக்ஸாம் எழுத முடியாது. ஏன் சார்? ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கோங்க சார். ஓ, கல்யாணத்துக்கு அப்புறம் எழுத முடியாது, ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் செகண்ட் பேட்சில் எக்ஸாம் எழுதுறீங்க, ஆனால் ஃபர்ஸ்ட் பேட்சோட எக்ஸாம் இன்னும் ஒரு 2-3 நாளையிலே வருது. சார் அப்போ அதுலேயே நான் எக்ஸாம் எழுதிடுறேன் சார். அது அவ்வளோ ஈஸி இல்லை மேடம், பிரான்ச் மேனேஜர்லாம் அதுக்கு அப்ரூவ் பண்ணணும். சார் ப்ளீஸ் சார், எனக்காக பேசுங்க சார். சரி நான் பேசுகிறேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. கயல் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அண்ணன் கிட்ட, இதுக்கு மேலே இதை என்னால் தாத்தா கிட்ட சொல்லாமல் இருக்க முடியாது, வேறு வழி இல்லை, நான் தாத்தா கிட்ட சொல்லிடுறேன். கயல் கொஞ்சம் பொறுமையாக இரு கயல். இல்லைண்ணா, என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, நான் தாத்தா கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு தாத்தாவை பார்க்க போகிறாங்க. தாத்தா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னம்மா அப்படின்னு கேட்க, இப்போ கரெக்டாக கயலோட அண்ணன் வந்துடுறாரு. கயல், ஒரு நிமிஷம் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே பாரு, மேனேஜரு பெரிய இடத்துல பேசி உனக்கு அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்லேயே எக்ஸாம் எழுதுற மாதிரி பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஓகே, இப்போ யார் எக்ஸாம் எழுதுவா? எனக்கு தான் ஹிந்தி தெரியாது. ஹிந்தி தெரிஞ்ச யாராவது ஒருத்தரை நம்ம எழுத வைக்கணும். என்னமோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ராடெல்லாம் பண்ணக்கூடாது அது இதுன்னு. டே அண்ணா, நீ இம்மாடா இப்படி பண்ணாதரா. அப்போ தான் உங்களுக்கு அந்த பியூன் ஒருத்தர் இருக்கானே, அவனுக்கு நல்லா ஹிந்தி தெரியும், அவனை எப்படியா எழுத வச்சிடலாம். அதுவும் சரிதான்.
சரி, ஆனா இந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது? அதுக்கு என்கிட்ட 2 ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு இவங்க அண்ணனுக்கு கோழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் தெரியும். அவன் இப்ப அங்க வரான். அவன் வந்த உடனே இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவ்வளவுதானா, நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் காலையில கயலோட அண்ணன் கயல் கிட்ட, இங்க பாரு கயலு, வள்ளுவங்கோட்டையில இருந்து சித்தூருக்கு நீ எக்ஸாம் எழுத போற. நம்ம ஊருக்கார பயலுக நிறைய பேர் அங்க போவாங்க. எவன் கண்ணிலையும் நீ பற்றக்கூடாது அப்படின்னு சொல்ல இவங்களும் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு முக்காடெல்லாம் போட்டுக்கிட்டு பஸ்ஸில் ஏறி போய் சித்தூர்ல இறங்கிடுறாங்க. அங்கே பார்த்தா சித்தூர்ல செல்வா நிற்கிறாரு. என்ன கயல் இந்த பக்கம் போகுது, எங்க போகுது அப்படின்னு இப்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடி போறாரு. நம்ம கயலுக்கு ஒரு ஸ்கூல்ல தான் எக்ஸாம் ஆல் போட்டிருக்காங்க. இப்ப ஸ்கூலுக்குள்ள போக நம்ம செல்வாவும் பின்னாடியே போய் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, ப்ரொமோஷனுக்காக இந்தி எக்ஸாம் நடக்குது சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம கயலும் போய் அழகா ஜன்னல் பக்கத்துல ஒரு சீட்ல உட்காந்துக்கிறாங்க. நம்ம கோழி அவன் ஃப்ரெண்டு இன்னொருத்தனை கூட்டிக்கிட்டு இப்ப அந்த ஸ்கூலுக்குள்ள வரான். இவங்க பிளான் என்னன்னா, நம்ம கோழி போய் அந்த இன்விஜிலேட்டரை ஏதாவது பேசி டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த சமயம் இன்னொருத்தன் அந்த ஜன்னல் வழியா போய் டம்மி பேப்பரை நம்ம கையில கொடுத்துட்டு ஒரிஜினல் பேப்பர் எடுத்துட்டு போய் அந்த பியூன் இருக்கான்ல அவங்கிட்ட கொடுத்து எக்ஸாம் எழுத சொல்ல போறாங்க. இதுதான் பிளான். அதே மாதிரி கோழி இப்போ உள்ள வந்து, சார் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சாரை டிஸ்ட்ராக்ட் பண்ண அவங்க அங்கே பேப்பரை மாத்திக்கிட்டு எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அங்க போய் பியூனு கிட்ட கொடுக்க அவரும் எல்லா ஆன்சரையும் கரெக்டா எழுதி முடிச்சிடுறாரு. இங்க பார்த்தா லாஸ்ட் 15 மினிட்ஸ் சீக்கிரம் எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. கையிலோட அண்ணனும், டேய் 15 நிமிஷம் தான்டா இருக்கு, சீக்கிரம் பேப்பர் எடுத்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்ல இவனுங்களும் சைக்கிளை வேக வேகமா ஓட்டிட்டு வரானுங்க. சைக்கிள் டயரு டப்புன்னு வெடிச்சிருது. ஐயோ இப்போ என்னடா பண்றது, வேற வழியே இல்லை, சைக்கிளை போடு நம்ம ஓடியே போயிடலாம் அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி வந்து மறுபடி கோழி சாரை டிஸ்ட்ராக்ட் பண்ண அங்க அவன் பேப்பரை கரெக்டா மாத்திடுறான். கரெக்டா லாஸ்ட் 1 மினிட் இருக்கும்போது நம்ம கையில பேப்பரை கொடுத்துட்டு வெளியில வந்துடுறாங்க. நைட்டு வழக்கம் போல இவங்க 3 பேரும் அந்த காஃபி ஷாப்புக்கு போறாங்க. போயிட்டு அண்ணன் என்ன சொல்றாருன்னா, கோழி இருக்கான்ல சித்தூர்ல செல்வாவை பார்த்ததா சொன்னான். என்னன்னா சொல்ற, அப்ப செல்வா என்ன பார்த்திருப்பாரா? சேச்சே, உன்னை பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை, வேற ஏதாவது வேலையா வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க செல்வா அங்க வந்து உட்கார்றாரு. வாங்க மாப்பிள்ள, என்ன இப்பெல்லாம் உங்களை பார்க்கவே முடியறது இல்ல, சரி நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருங்க, நாங்க வெளியில போய் சாப்பிட்டு வரோம் அப்படின்னு ஹோட்டலுக்குள்ள உட்காந்துக்கிட்டே வெளியில போறோன்ட்டு அண்ணன் அண்ணி கிளம்பி போயிடுறாங்க. கையில ஏன் முன்ன மாதிரி என்கிட்ட பேசுறது இல்ல, எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்செறிஞ்சு விளையாற, என்ன ஆச்சு, எதுக்காக நீ சித்தூருக்கு போன? எக்ஸாம் எழுத போனேன். எக்ஸாமா? என்ன எக்ஸாம்? ப்ரொமோஷனுக்காக எக்ஸாம் எழுத போனேன். உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னு நம்ம செல்வாக்கு கோவம் வர மாதிரியே பேசுறாங்க. நம்ம செல்வாவும் கோவமா எந்திரிச்சு போயிடுறாரு. அண்ணன் உடனே உள்ள வந்து, என்னம்மா மாப்பிள்ள கோவமா போறாரு? டே லூசு, அவர் கோவமா போகணுன்றது தானடா நம்ம பிளானு. இதே கோவத்தோட போய் கல்யாணம் வேணான்னு அவர் வீட்டுல சொல்லணும், பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இங்க செல்வாவோட வீட்டை காமிச்சா செல்வா ரொம்ப கோவமா உட்காந்துருக்காரு. அவங்க அம்மா செல்வா கிட்ட வந்து, ஏன்பா இவ்வளோ கோவமா உட்காந்துருக்க, கையில கிட்ட பேசினே இல்லையா, இப்போ எதுக்கு கையில பத்தி பேசுறீங்க, என்னப்பா கையில பத்தி பேசினதுக்கு இவ்வளோ கோவப்படுற? நான் ஒன்னே ஒன்று சொல்லவா, கையில் ரொம்ப நல்ல பிள்ளைப்பா, அந்த பிள்ளைய விட்டுறாத, உனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன்னு வீட்டுக்கெல்லாம் வந்துச்சு. எது கையில் வீட்டுக்கு வந்துச்சா? ஆமாப்பா, உன் பிறந்த நாளைக்கு ஏதோ புத்தகம் கொடுக்கணும்னு உன் ரூமெல்லாம் வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு டைரி நீ எப்போதும் எழுதுவியே, அதை ரொம்ப நேரமாக படிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, ஏய் தாய்க்கிழவி, இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு அவங்க அம்மாவை போட்டு அடிக்கிறாரு. அடுத்த நாள் நல்லா டிப்டாப்பாக கிளம்பி ஒரு லெட்டரை கொண்டு போய் போஸ்ட் பாக்ஸில் போடுறாரு. போட்டுட்டு நேராக நம்ம கையலோட பேங்க்குக்கு வராரு. கையல், உனக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்ல, அப்பாடா கல்யாணத்தை நிறுத்த போகிறத பற்றி தான் பேச போகிறான் அப்படின்னு கையலும் வந்து உட்காடுறாங்க. கையல், நான் சொல்ல போகிற விஷயம் உனக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம், ஆனால் நீ ஷாக் ஆகாத. நீ ப்ரொமோஷனுக்காக தானே இந்திய எக்ஸாம் எழுதுன, நீ கொல்கட்டாக்கு போ, எங்கே வேணாலும் போ, உன் கூட நானும் வரேன், நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. என்ன இவன் கல்யாணத்தை நிறுத்துவான்னு பார்த்தா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலான்றான். ஆக்சுவலி நம்ம செல்வாக்கு புரிஞ்சு போச்சு, இவ வேணும்னே கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் இப்பெல்லாம் பண்றான்னு சொல்லி. அதனால இவரு கையில கடுப்பேத்தலான்னு இந்த வேலையை பார்க்கறாரு. இப்ப நமக்கு ரெங்கநாதனை காமிக்கிறாங்க. இவரு எப்படியாவது அந்த சபாவை திறக்கணும்னு இன்னமும் போராடிக்கிட்டே இருக்காரு. கடைசியா ஒரு நாள் அந்த சபாவை மறுபடியும் திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்றாங்க. சார் ரொம்ப நன்றி சார். பக்கத்து ரூம்ல ஏதோ சத்தமா இருக்கே, என்ன சத்தம்? அதுவா, ப்ரொமோஷனுக்காக பேங்க் எம்ப்ளாயிஸ் எல்லாரும் ஹிந்தி எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அந்த பேப்பர் கரெக்ஷன் தான் போயிட்டு இருக்கு. ஓஹோ சரி சரி, ரங்கா ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அப்படியா, இங்க கொடுங்க. என்ன பேரையும் காணும் ஊரையும் காணும் அப்படின்னு படிச்சு பார்த்தா, உங்களை சபாவை மூட சொல்லிவிட்டு ப்ரொமோஷனுக்காக ஹிந்தி எக்ஸாம் எழுதிய கயல்விழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொட்டை கடிதாசி வந்திருக்கு. அனுப்புனது யாரு? கண்டிப்பா நம்ம செல்வாதான். நம்ம ரங்கா உடனே அந்த பேப்பர் கரெக்ஷன் பண்றாங்கல்ல, அங்க போய் கயல்விழியோட பேப்பரை இவரு எடுத்துறாரு. அங்கே கட் பண்ணா இப்ப கல்யாணத்துக்கு நாள் நைட்டு மாப்பிள்ளை ஒரு ரூம்குள்ள அமைச்சிட்டு, மாப்பிள்ள நல்லா தூங்குங்க, காலையில 8 to 9 முகூர்த்தம், எந்திரிக்க முன்ன ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், சரியா போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லி அமிச்சிடுறாங்க.
இப்ப விடிஞ்சு கதவை திறந்து பார்த்தா உள்ள மாப்பிள்ளையே காணோம். இவங்களும் மாப்பிள்ளைய எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. மாப்பிள்ளை எங்கேயுமே இல்ல. ஐயரு, மாப்பிள்ளை எங்க? மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்க, பூஜை எல்லாம் ஆரம்பிக்கிறதா இல்லையா? இல்ல மாப்பிள்ளை கொஞ்சம் வெளியில போயிருக்காரு, இதை வந்துருவாங்க. சரி, பொண்ணையாவது வர சொல்லுங்க, பூஜை ஆரம்பிப்போம் அப்படின்னு இப்ப நம்ம கயல் வந்து அந்த இடத்துல உட்காடுறாங்க. இப்பதான் நமக்கு என்ன நடந்துச்சுன்னே காமிக்கிறாங்க. நம்ம கயலு, கோதை, மாமி இவங்க 3 பேரும் பிளான் பண்ணி தான் மாப்பிள்ளைய கடத்தி இருக்காங்க. அதுவும் யாரை வச்சுன்னா நம்ம கோழியை வச்சு. கோழி என்ன சொல்றானா, என்ன மாப்பிள்ளையை கடத்தணுங்கிறீங்க? நலங்கு வச்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை வீட்டை விட்டே வெளியில வர மாட்டாரு, நாங்க எப்படி கடத்துறது? அவர் எப்படியாவது வெளியில வர வைங்க. எப்படி வர வைக்கலாம்? எனக்கு ஒரு ஐடியா. அவன் எப்போதும் மொட்டை கடிதாசி தானே போடுவான், அதே மாதிரி நம்ம அவனுக்கு ஒன்று போடுவோம் அப்படின்னு சுமன் பேர்ல ஒரு கடிதாசியை போடுறாங்க. என்னன்னா, கயல்வெளியை பத்தி எனக்கு ஒரு ரகசியம் தெரியும், தனியா வெளியில வா, உனக்கிட்ட எல்லா உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை அனுப்புறாங்க. அதை படிச்சுட்டு இவரும் வீட்டை விட்டு வெளியில வராரு. வந்து பார்த்தா அந்த லெட்டர்ல போட்டிருந்த இடம் ஒரு சுடுகாடு. யாரா இருக்கீங்க, எங்கடா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க டப்புன்னு மாப்பிள்ளை மண்டையிலேயே ஒருத்தன் அடிச்சிடறான். அவர் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. இப்ப நம்ம செல்வாவை எங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்னா அவரோடைய வீட்டிலேயே கட்டி போட்டு வச்சிருக்காங்க. டே கோழி, அவரு தப்பிச்சு வந்துட மாட்டார்ல? அதெல்லாம் அவன் கண்டிப்பா வரமாட்டாமா அப்படின்னு யார் சொல்றான்னு திரும்பி பார்த்தா செல்வாவோட அம்மாவே சொல்றாங்க. நம்ம டாக்டர் இருக்காருல்ல, அவரு வேக வேகமா ஓடி வந்து, தாத்தா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். டேய் அங்கிட்டு போடா, நாங்களே மாப்பிள்ளையை காணோம் தேடிக்கிட்டு இருக்கோம். இல்ல தாத்தா, இது அதை விட முக்கியமான விஷயம், போடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி திட்டிடுறாரு. இவங்களும் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டே இருக்காங்க. முகூர்த்த நேரம் தவறிடுது. அதாவது 9:30க்கு மேல ஆயிருது. அப்பாடா, இனிமே இந்த கல்யாணத்தை யாராலையும் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க செல்வா கரெக்டா உள்ள வந்துடுறாரு. மாப்பிள்ளை, எங்க மாப்பிள்ளை போனீங்க? முகூர்த்த நேரமே தவறி போச்சு. இல்ல மாமா, வாக்கிங் போறதுக்காக வெளியில போனேன், யாரோ என் மண்டையில அடிச்சிட்டாங்க. ஐயோ, மண்டையில அடிச்சிட்டாங்களா? என்னாச்சு? வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். இல்ல நான் இப்ப நல்லா தான் இருக்கேன். சரி வாங்க, டக்குன்னு தாலியை கட்டிடுறேன். இல்ல நல்ல நேரம் முடிஞ்சு போச்சு, இனிமே தாலி கட்ட முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம செல்வா உடனே ஐயர் காதுக்குள்ள போய், யோ 100 ரூபா தரேன், இந்த கல்யாணத்தை பண்ணி வை. 100 ரூபா பத்தாது, 200 ரூபா கொடுங்க. 200 ரூபாலாம் முடியாது, 150 ஃபைனல் அப்படின்னு சொல்ல ஐயர் உடனே, அதெல்லாம் நல்ல நேரம் போனாலும் கல்யாணம் பண்ணலாம்ப்பா, அதை நாளைக்கு ஏதாவது ஒரு பூஜை செஞ்சு அதை சரி பண்ணிக்கலாம். அப்படியா? அப்போ உடனே கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஏமா கயலு, கீழே வாமா அப்படின்னு சொல்லி கையில கூப்பிட்டுறாங்க. கயல் வந்து இப்போ மணமேடையில் உட்கார ரங்கநாதன் அங்கே வராரு. அவர் வந்து, சபாவை திறக்க நான் மறுபடியும் பர்மிஷன் வாங்கிட்டேன், தாத்தாவும் பேத்தியும் இனிமே பேசாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நம்ம கயலால இதை தாங்கிக்கவே முடியல. எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அந்த சபாவை மூடணும், கல்யாணமா சபாவா அப்படின்னு யோசிச்சுட்டு தாலி கட்ட வரும்போது தாலியை தள்ளி விட்டுறாங்க. ரங்கா, அப்படியெல்லாம் அவ்வளோ ஈஸியா அந்த சபாவை நான் திறக்க விட்டுற மாட்டேன். இங்க பாருமா, உனக்கு என்னதான் பிரச்சனை? உன் தண்டவாளம் எல்லாத்தையும் ஒருத்தர் மொட்டை கடிதாசி மூலமா தெரிய வச்சுட்டாரு. இங்க பாருங்க ஊர் மக்களே, ப்ரொமோஷனுக்காக கையில ஹிந்தி எக்ஸாம் எழுதியிருக்கா. இவ்வளோ என்னமோ நீங்க தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. ஆமா, நான் ஹிந்தி எக்ஸாம் எழுதினேன். நான் ஹிந்தி ஒழுகன்னு என்னைக்குமே சொன்னதில்லை. ஹிந்தியை திணிக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், இதை நான் பணத்துக்காக பண்ணல, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் பண்ணேன். கயலு, நீ என்ன பேசிட்டு இருக்க? ஆமாப்பா, இந்த கல்யாணத்தை நிறுத்த தான் நான் பண்ணேன். இந்த நிக்கிறாரே செல்வா, இவருக்கு ஆண்மை குறைவு. இவர் டைரியை படிச்சப்பதான் எனக்கே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல தாத்தா உடனே, ஏன்பா இதெல்லாமாப்பா டைரியில் எழுதி வைப்ப? ஐயோ தாத்தா, அவர் அதை எழுதி வைக்கல, நான் வேற பேசிட்டு இருக்கேன், நீங்க கொஞ்சம் இருங்க. இங்க பாருங்க ரங்கா, நாங்க அந்த சபாவை திறக்க விட மாட்டோம். அவர் முதல்ல அடிச்சுங்க இருந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்ல அங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் ரங்காவை அடிச்சு அனுப்பிச்சிடுறாரு. டேய், இப்பத்தானடா ஆர்டர் வாங்கிட்டு வந்தேன், அதுக்குள்ள ஏன்டா அடிக்கிறீங்க? இந்த பக்கம் நம்ம கயலோட அப்பா ரொம்ப கோவமாயி, நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ, இனிமே நான் சொந்தக்காரங்க மூஞ்சிலெல்லாம் எப்படி முழிப்பேன் அப்படின்னு சொல்ல நம்ம தாத்தா உடனே, எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். எனக்கு இப்படி ஒரு நோய் வரப்போய் தானே நான் என் பேத்திக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டாக்டர் உடனே, யோ தாத்தா, உனக்கு கேன்சர்லாம் இல்லையா? மெட்ராஸ்ல இருந்து இப்பதான் ரிப்போர்ட் வந்துச்சு, அது வாய்வு பிரச்சனையா? என்னையா சொல்ற? அட ஆமாயா, உனக்கு கேன்சரே இல்லையா? இதை சொல்லதான் நான் அப்பையில இருந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீ எங்க என்ன சொல்ல விட்ட? டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ், நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அந்த சீனை கட் பண்ணா வழக்கம் போல நம்ம கயல்வெளி பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருக்க இப்ப புதுசா ஒரு நபர் வராரு. காப்பான்ற பேர்ல ஒருத்தர் எவ்வளோ அழகா புக் எழுதுறாரு. வள்ளுவன் பேட்டையில இருந்தா எழுதுறாருன்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் அவரை பார்க்க வந்தேன். காப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கயல்வெளிக்கிட்டே கேட்க கயல்வெளி உடனே, நான் தான் அந்த காப்பா, கயல்வெளி பாண்டியன் அப்படின்னு சொல்ல அங்கே கட் பண்ணி படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன்.